தக் லைஃப் திரைப்படத்துடைய டிஜிட்டல் மற்றும் சேட்டிலைட் உரிமையை தவிர வேற எந்த உரிமையுமே நானும் மணிரத்னமும் இருக்கவில்லை அப்படின்னு நேற்று நடந்த இந்த படத்துடைய எஸ்சி வெளியீட்டு விழாவில் கமல் சார் பேசியிருக்காரு. கமலஹாசன் சார் மற்றும் மணிரத்னமையும் படம் அப்படின்றதுனால தக் லைஃப் படத்தை வாங்க உலகம் முழுக்கவே போட்டி நடந்துட்டு இருக்கு. கமலஹாசன் சார் இந்த படத்தை விற்க விரும்பவில்லை அப்படின்னும் நாங்களே சொந்தமாக ரிலீஸ் செய்வதாகவும் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. டிஜிட்டல் மற்றும் டிவி உரிமையை மட்டுமே விற்றிருக்கேன், மற்ற எல்லா உரிமையுமே நானும் மணிரத்னம் ஆகிய 2 பேர் மட்டுமே விநியோகம் செய்ய இருக்கோம். இந்த படத்தின் மீது இந்த அளவிற்கு நம்பிக்கை இருந்தால் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தக் லைஃப் திரைப்படத்தை பற்றி முக்கியமான தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த திரைப்படம் முடிந்தவுடனேயே பல முக்கிய பிரபலங்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டியிருக்காங்களா. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே அடங்குவர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தக் லைஃப் திரைப்படத்தை முழுமையாக பார்த்துவிட்டு ஒரு சில மைனஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது 2-3 இடங்கள்ல படம் லேக் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த இடங்களை கட் செய்து தான் தக் லைஃப் திரைப்படத்துடைய ஃபைனல் அவுட்புட்டையே மணிரத்னம் அவர்கள் ரெடி பண்ணியிருக்காரா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.